மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும் பலம் கொடுத்திடுவே உங்கள் தழும்புகளாம் குணமாக்கிடுவே பலம் கொடுத்திடுவே உங்கள் தழும்புகளாம் குணமாக்கிடுவே நன்றி நிறைந்தது முதல் தேதி முதல் வாரத்தில் உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்க வந்திருக்கிறோம் அப்பா. எங்கள் கரங்களை கும்பிட்டு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீ பாராட்டின இரக்கங்களுக்காக நன்றி. நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாத இருப்பது உங்க சுத்த கிருபை 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 கிருபை. ஓ கிருபை, இந்த 11 மாசம் எங்களை காத்தீங்களப்பா. ஓ இந்த வருஷம் முடிவில் எங்களை கொண்டு வந்திருக்கிறீங்களப்பா. இந்த வருஷம் தொடங்கினவர்கள் எத்தனையோ பேர் இயேசுவே நீர் எங்களுக்கு பாராட்டின இயேசுவே முடிவை எங்களை கொண்டு வந்திருக்கிறதுக்காக கொடா கொடி கொடான கொடி கண்ணீரோடு கண்ணீரோடு ஓ கர்த்தரை பாப்போமா, கர்த்தரை துதிப்போமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவன் உண்மையாகவே கர்த்தர் முதல் தேதியில முதல் வாரத்துல நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். இந்த வருடத்துல முதல் நாள்ல நம்ம நின்று கொண்டு இருக்கிறோம். ஆனா முடிவுல வந்து நின்று இருக்கிறோம். ஜனவரி தொடங்கி இந்த வரைக்கும் நம்மளுக்கு கர்த்தர் கிருபை பாராட்டுறதுக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. காற்று மரத்தையே பேர்ந்து போகத்தக்கதான காற்று தேவன் நம்மளை வாழ வைத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. நம்ம நிமித்தம், நம்ம ஜபத்து நிமித்தம் அநேகரை வாழ வைத்திருக்கிறாரு. நம்ம தேவையில்லையா தேவனுக்கு? நம்ம ஜீவன் நம்மளுக்கு ஆயுசு நாட்கு தேவையாச்சே. ஜெபிக்கிற மக்கள் இருந்தா தேசம் மகிழமாச்சே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனே எழுந்தருளும், எங்க தெய்வமே எங்க மத்தியில எழுந்தருளும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா, நன்றி 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 இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ நன்றி, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம்பா துதிக்கிறோம்பா துதிக்கிறோம்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனை எழுந்தருளோ
எழுந்தருளும், குடும்பத்தில் எழுந்தருளும், எங்கள் குடும்பத்தில் எழுந்தருளும். வீடு சமாதான தாபமாகவே சாப கட்டுகள் முறிந்திடவே, வீடு சமாதான தாபமாகவே சாப கட்டுகள் முறிந்திடவே, குடும்பத்தில் எழுந்தருளும், எங்கள் குடும்பத்தில் எழுந்தருளும், இன்றே எழுந்தருளும், எங்கள் குடும்பத்தில் எழுந்தருளும், வேலையில் எழுந்தருளும், எங்கள் வேலையில் எழுந்தருளும், வேலையில் எழுந்தருளும், எங்கள் வேலையில் எழுந்தருளும். உயர்வை தயவாய் பிழைத்திடவே, உன்னை புசித்திடவே, வேலையில் எழுந்தருளும், எங்கள் வேலையில் எழுந்தருளும், 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 இன்றே எழுந்தருளும், எழுந்தருளும். ஓ, நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னைக்கு மோசேக்கு முன்பாக தேவன் எழுந்தருளி போனாராம். அவரோட முகத்தை அவரால் பார்க்க முடியல, கர்த்தருடைய முதுகை தான் அவர் பார்த்தாராம். அவ்வளோ பிரசனத்தை அவரால் சகிக்க கூட முடியலையாம். தேவன் எழுந்தருள்னு சொல்லும்போது நம்ம எழுந்துகாத இருந்தால் நெல்லுதில்லை, நம்ம எழுந்து நின்று கர்த்தரை ஆராதனை செய்வோம். ஹல்லேலூயா. நம்ம பண்டிகை நாள் கொண்டாடுற நாளாக இருக்குது, இதெல்லாம் நம்ம புது ஆண்டுக்குள்ளே போகிற நாள் இருக்குது. இதெல்லாம் உண்மையாக கண்ணீரோட கர்த்தர்கிட்ட சொன்னாதான் எல்லாத்தையும் வாய்க்க செய்வார். இந்த முதல் நாள் முதல் வாரத்தில் மகதுவா மரியாள் தேவனை தேடி போகும்போது ரபுனியை கண்டு கொண்டாங்க, போதகரை கண்டு கொண்டாங்க. இன்னைக்கு அந்த ரபுனியை நீ பார்க்கணும், அந்த போதகரை நீ பார்க்கணும். சந்துரி வாக்கினி ஆக்கோதுராக்கினியா, உன் உள்ளத்துல கத்தரி எழுபொருள் உன் ஆவியை நீ புதுப்பிக்க வேண்டும். இதுவரைக்கும் நீ இருந்த அசால்ட்ட நீ இருக்கவே கூடாது. இந்த நாள்ல இருந்து நீ கொழுந்து விட்டு எரிய வேண்டும். ரிமி துரிமி நிமி நமக்கரபா பாபா, ஓ சந்திரி தரரபா நீ அக்கரபா பாபா பாபா பாபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரகதர மனமா நமா நிகமா, ஓ ரிகக ரக சந்தர பாபா 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 பாபா. ஹல்லேலூயா. தேசத்தில் ஆசீர்வாதமா இருப்பேன். பாடலை பாடலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி நன்றி நன்றி. ரகத ரகத ரபா பாபா பாபா பாபா, ஓ சந்த ரகத ரகத ரபா நீ ரபா. ஆவியை புதுப்பீங்க, உங்க ஆவி இந்த புது ஆண்டுக்கு என் தேவன் வேண்டி கிருபை வேணும்பா. ஓ கிறிஸ்மஸ் ஆராதனை நான் கலந்துக்கணும். ஓ எங்க குடும்பமா ரட்சிப்பு வரணும். எங்க குடும்பத்துல ரட்சிப்பு யாருக்குன்னா இல்லைன்னா நான் குடும்பமா கிறிஸ்மஸ் கொண்டாடணும், ஜனவரியை கொண்டாடணும். இவ்விதமா கிருபைகளை நீங்க தரணும். ரகத 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 ரமா நிக்கமா, ஓ துரிகத ரகத ரபா சந்துரி ரபா 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 ரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேசத்தில் ஆசீர்வாதமா இருப்பேன். ஓ நன்றி. தேவனா எந்த தேவனா? கை தட்டுமா, கை தட்டுமா, நல்ல கை தட்டி கர்த்தரை ஆராதனை பண்ணலாமா? நல்ல கை தட்டி. எந்த தேவனா, எந்த தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளினா நடந்திடுவே. எந்த தேவனா, எந்த தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா.
எங்கள் தேவனா எனக்கு எதிராக வரும் ஆயுதம் எல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் எங்கள் தேவனா எங்கள் ஆரோக்கியம் தேவன் தாமே எங்கள் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும் எங்கள் ஆரோக்கியம் தேவன் தாமே எங்கள் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும் எங்கள் தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் நிச்சயமா பெறுவேன் உங்கள் வசனம் கைக்கொள்ளுவேன் நான் உங்கள் வழிகளில் நான் நடந்திடுவேன் வாழ்க்கை துணையோ என் பிள்ளைகளோ எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும் வாழ்க்கை துணையோ என் பிள்ளைகளோ எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும் எங்கள் நன்மை காசை தொங்கிட செய்வார் என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார் எந்த நன்மை காசை தொங்கிட செய்வார் என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்கி என்று கடன் வாங்க விட மாட்டார் கொடுத்ததை செழித்தொங்க செய்திடுவார் உயர்வடைவே என் வாழ்க்கையிலே உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார் உயர்வடைவே என் வாழ்க்கையிலே உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார் எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன் உங்கள் வசனம் கைக்கொள்ளுவேன் அடி பாடும்போது தேசத்தில் ஆசீர்வாதமா இருப்போம்னு சொல்லுது நீ ஆசீர்வாதப்பட்ட சந்ததி அப்படியே சொல்லி பாடுவோம் தேசத்திலும் ஆசீர்வாதமாயிருப்பேன் வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன் உன் நிமித்தம் உன் வேலை ஆசீர்வதிப்படும் ஆசீர்வாதமாயிருப்பேன் வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன் என் வீட்டில் ஆகாரம் குறையில்லையே என் தேவை ஒன்றும் தடையில்லையே என் வீட்டில் என்னை பட்னியா விடல 11 மாசம் என்ன நடத்தினவரு என்னை பட்னியா விடல ஓ நம்ம தேவன் உயர்த்தினது நம்ம தேவன் குறைய மாற்றினது நம்ம தேவன் நம்மளை ஆசீர்வதித்து நம்ம தேவன் ஓ ரகத ரகத ரபா ரகத ரபா விடவா ஓ ரகத நடத்திடுவேன் எனக்கு எதிராக வரும் ஆயுதம் எல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் எந்த விசுவாசமா சொல்லுங்க எனக்கு எதிராக வரும் ஆயுதம் எல்லாம் எத்தனை நாள் வச்சு போய்விடும் எந்த தேவனா எங்கள் ஆரோக்கியம் தேவன் தாமே எந்த சரீரம் ஆசீர்வதி தேவனா எந்த தேவனா கை தட்டுமா நல்ல கை தட்டி கர்த்தரை ஆராதனை பண்ணலாமா நல்ல கை தட்டி எங்கள் தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன் உங்கள் வசனம் கைக்கொள்ளுவேன் நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன் எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன் உங்கள் கைக்கொள்ளுவேன் நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன் தேசத்திலே ஆசீர்வாதமாயிருப்பேன் வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன் தேசத்திலும் ஆசீர்வாதமாயிருப்பேன்
செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த நன்மை காசை தொங்கிட செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். இனி நம்ம கடன் வாங்க மாட்டோம். வரப்போற வருஷத்துல கடன் கொடுக்கிறதா தேவன் வானத்தின் பலகனை திறக்க போறார். ஓ ஷகரகரபா ஓ ரகரபா நிரபா துரம். இனி என்று கடன் வா விட மாட்டா. கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவா. இனி என்று கடன் வாங்க விட மாட்டா. கர்த்தர் என்கிட்ட காட்டின ஒரு வார்த்தை என்னன்னா, என்னாகும் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். பெட்டியானது புறப்படும் போது மோசே, கர்த்தாவே எழுந்தருளும், உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடி போவார்களாக என்றார். ஆமென். இப்போ உங்க ஆசீர்வாதத்தை திருடுற ஆவிலாம் உங்களுக்கு உங்க வீட்டில் ஓடுது, உங்க தெருவில் ஓடுது. இப்போ அப்ப இந்த இடத்துல பார்க்குறோம், கர்த்தாவே எழுந்தருளுன்றார். அப்போ நம்ம இப்போ எதுக்கு வந்துக்குன்னா, துதி எதுக்குன்னா, இவங்க பாருங்க, இந்த இந்த அதிகாரம் முழுவதும் பார்த்தா எக்காலம் ஊதும் போது எல்லாம் ஒன்றா கூடுவாங்கன்னு அங்கே எழுதப்பட்டுக்குது. துதி, ஆமன் சொல்லுங்களா.
பெருந்தொனியாக அந்த துணி வரும்போது எல்லா பாளையத்தில் இருக்கிற அத்தனை மக்களும் டென்ட்டு. ஆமான்னு சொல்லுங்களேன். பாளையன்றது அந்த தோலில் டென்ட் மாதிரி போட்டு அதில் இருப்பாங்க. அதில் இருக்கிறவங்க அங்கே சொல்லுது, நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணகம் 10ஆம் அதிகாரத்தில் இதில் 3 காரியத்தை நான் பார்த்தேன். 3 காரியத்தை பார்த்தேன். ஃபஸ்ட்டு பூரிக்கை ஊதும் போது கர்த்தர் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேசத்தில் இருக்கிறவங்களாம் ரட்சிப்பு தேசத்தில் இருக்கிறவங்களுக்கு ரட்சிப்பை தருவார். 2வது மகிழ்ச்சியை தருவார். 3வது சொல்லப்பட்டிருக்குது, நம்ம லீடர் ஆகணும்னு விரும்புகிறோம். எல்லாத்துலேயும் நம்ம முன்னே நிற்கணும்னு விரும்பலாம். நம்மளை கூட உண்மையாக மற்றவங்களுக்கு ஒரு தலைவராக நிறுத்துவார். ஆமான்னு சொல்லுங்களா. ஃபஸ்ட்டு ரட்சிப்பை தருவார், 2வது மகிழ்ச்சியை தருவார், 3வது நம்ம தலையை கர்த்தர் மற்றவங்களுக்கு தலைவராக ஒரு லீடராக. நீங்கள் எந்த இடத்துல வேலை செய்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் தான் லீடர். ஆமான்னு சொல்லுங்களா. லீடராக நிறுத்துவார். கட்சியில் கூட அடுத்த வாட்டி நிற்கலாம் கூட நீங்கள். ஆமான்னு சொல்லுங்க. உங்களுக்காக நாங்கள் ஓட்டு போடுவோம். மற்றவங்க போடுறாங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனால் லீடராக நின்று போடுவாங்க. கர்த்தர் உங்கள் கூட நிற்பாரானா கர்த்தர் கட்டாயமாக செய்வார். நான் இந்த வசனத்தை பார்த்தேன். இதில் ரொம்ப நல்லா எனக்கு பிடிச்சது என்னன்னா, அந்த எண்ணகம் 10 சத்துருகள் செதறடிக்கப்பட தேவன் அவங்க எழுப்பினாங்க. எழுந்தருளன்றாங்க. இப்போ அந்த மழை வந்துச்சு. யார் யார் நீங்கள் தூங்கி நிற்கிறீங்க, தேவனை எழுப்பி நிற்கிறீங்க. எழுப்புறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வீட்டில் வெள்ளம் வந்தால் அப்போ தான் நான் எழுப்புவேன்னுங்க. இப்போ வீட்டில் ஒழுகுறது எதுவுமே இல்லை. ஆமான்னு சொல்லுங்க. யார் மழை வெள்ளம் அடிச்சு புயல் எங்கன்னா ஏதானா இருக்குது சேதியில் பார்த்தினா தெரிஞ்சுக்க போகிறேன் இல்லை. சில பேரை உண்மையாகவே கர்த்தர் சில ஓட்டு வீட்டில், ஓலை வீட்டில், ஓய்வுற வீட்டில் நிறுத்துறதுலாம் நல்லதுன்னு நினச்சிங்க. அது நிமித்தம்தான் நம்ம தேவனை எழுப்ப முடியும். தெரியுமா? சொல்லுங்களா. நம்மளுக்குள்ள ஒரு நெருக்கம் வரும்போது தான் தேவனை பற்றி நம்மளுக்கு அந்த அருமை தெரியும். அங்கே சொல்லுது எழுப்புறாங்க, எழுந்துருங்க. ஒரு கூட்டம் இங்கே நான் பார்க்குறேன். என்னாகும் 10ஆம் அதிகாரத்தில் 2 சபையார் கூடி வரைப்பதற்கும் பாளையங்களை பிரயாணப்படுவதற்கும் உபயோகமாக 2 வெள்ளி பூரிக்கைகளை செய்து கொள்வாயாக. அவைகள் ஒரே வெள்ளி தட்டு தகட்டால் செய்யப்பட வேண்டும். அவைகளை ஊதும்போது சபையார் எல்லோரும் ஆசாரிப்பு கூடார வாசலில் உன்னிடத்தில் கூடி வர வேண்டும். ஊதுறீங்களா? வீட்டில் யார் யார் ஊதுறீங்க? ஒரு வருஷம், ஒரு 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னே போனால் ஊதாங்குள்ள வச்சு ஊதணும். அந்த நாள் அப்போ இன்னும் ஞாபகங்குது. கட்டியை வச்சிடணும், கிருஷ்ணாவில் ஊற்றணும். அது அமைஞ்சிடும். ஊனும் மூஞ்செல்லாம் தண்ணி அந்த சுவராக்கும். இப்போல்லாம் ஊதுறதுலாம் இல்லை. அப்படின்னா போதான் அப்படியே வெடிக்கு. இப்போ ஸ்டைல் தான். அதனால தான் தொப்பை கப்பெல்லாம் பெருசாகி ஆள் கொலசா தைரடா இது அது இதுன்னு போகுது வண்டி. ஏன்னா அது அப்போ தீஞ்சிடும் மூஞ்சி. இப்போ எங்கே தீயுது? அவ்வளோதான், அப்படி நிற்க வேண்டியதுதான். ஆமின்னு சொல்லுங்களா. அப்போ ஊதுறாங்க. இயேசு கிறிஸ்து கூட யோவான் சுவிசேஷத்தில் ஊதுறாருன்னு எழுதப்பட்டிருக்குது. யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊதுறாருன்னுக்குது. அவங்க எக்காலத்தை ஊதுனாங்க. இவர் அவங்க மேலே அபிஷேகத்தை ஊதுனாரு. யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 22 அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஊதுறாரு. ஆமை. நீங்க இதை பார்த்தேன். சோத்திரம். யாத்திராகம் 15ஆம் அதிகாரத்தில் பார்த்தா பெரிய
சமுத்திரத்தை ரெண்டாக பிளந்தாங்கன்னு அங்கே எழுதப்பட்டுக்குது. ஆனால் அந்த ஈசி பைபிளில் பார்த்தா இதுக்கும் அதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. ஈசி பைபிள் வச்சுருந்தா யாருன்னா பாருங்களேன், அதில் பாருங்கள். அதில் என்ன சொல்லுதுன்னா, யாத்திராகம் 15ஆம் அதிகாரத்தில் 15:8 வாசிங்க. 8 வாசிமா. ஏமா 15:8 வாசிங்களா? இதை வாசிங்க. தண்ணீர் மேல் எழும்பிற்று, ஒழுகும் தண்ணீர் இனமான சுவராயிற்று, ஆழத்தின் அஸ்திபாரம் 15:8 அந்த ஈசி பைபிளில் பார்த்தேன். அது இந்த 15லேயே நான் பார்த்தேன். அது என்ன சொல்லுதுன்னா, பூணு ஊதும் போது அந்த 2 சமுத்திரம் ரெண்டாக பிளந்தது நாங்கள் எழுதப்பட்டுக்குது. ஊதுனாராம். இங்கே வந்து நாசியில் ஊதுனாருன்னுக்குது இந்த இடத்துல. உமது நாசி சுவாசத்தினால ஜலம் குவி அப்படின்னா என்னன்னா, சுவாசம் என்னன்னா, இப்படி நம்ம இப்போ ஆக்சிஜன் கேட்குறோம் இல்லையா, பண்ணுறோமா இல்லையா? இப்போ இந்த யார் யாருக்கு இப்போ வந்து இந்த புகை பிடிக்கிறோம். ஒன்று தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த தேவன் நோவாவையும் அவனோட பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. ஆமென். ஜலம் அமர்ந்ததுன்னு அவ பாருங்க. ஊதணும். நம்மளாம் என்ன பண்ணோம் வீட்டில்? யார் யார் வீட்டில் ஊதுறீங்க? ஊதுவாங்க. நம்ம சோத்திரத்தை ஊதணும், ஜபத்தை ஊதணும், ஆவியானவரை ஊதணும். இயேசு கிறிஸ்து ஊதுறாரு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். எழுப்பணும். உங்கள் ஜபம் தேவன் என்ன பண்ணணும்? தூங்க வைக்கக்கூடாது. இப்போ 2ஆம் தேதியும் ஒரு மழை இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க. இன்னும் மழை எப்போ போகுதுன்னு சொல்ல. நான் கூட பார்த்தேன் அந்த செய்தியில் பார்த்தா, அந்த காற்று வந்து அந்த காரைக்கால் பகுதியில், அந்த பாண்டிச்சேரி பகுதியில், அந்த மரகாணம் பகுதியில் நின்று இருக்குது. அது நிலை கொண்டு அதே இடத்துல தான் இருக்குதுன்னு போக மாட்டுதுன்றாங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமாம். புயலால் கூட பல பேரை அவர் பக்கமாக இட்டுன்னு போகிறதுக்காக பிளான் தான் இது. இப்போ தேவன் வந்து ஒரு எச்சரிப்பை தராருன்னா சும்மா தர மாட்டார். அவர் மழை தந்தால் அந்த மழை வந்து மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக தான் இருக்கும். காற்று தந்தால் அது மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக தான் இருக்கும். நம்ம தேவன் காற்று தந்தாலும் மழை தந்தாலும் அதே போல் உண்மையாகவே அவர் வந்து வியாதியை தருகிற தேவன் இல்லை, மனதுருகிற தெய்வம். அப்போ இப்போ இந்த 12ஆம் மாதம் 11ஆம் மாதம்லாம் பார்த்தா இந்த அழிவு எதுக்கு? ரொம்ப பேர் அவரோட போகணும். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். நேற்று நான் பார்த்தேன் நிறைய பேரை என்கிட்ட ஆண்டவர் காட்டினார். சாவரா போல் காட்டினார். நிறைய பேரை ஒரு அந்த எக்ஸ்ரே ஸ்கேன் எடுக்கிற இடத்துல உள்ளே இட்டுன்னு போனால் தெரியும், நரகம் மாரி இருக்கு அந்த இடம். எப்போ உள்ளே போனால் தான் தெரியும். ஆமென் சொல்லுங்களேன். என் பொண்ணை இட்டுன்னு போய் உள்ளே விட்டுட்டேன். அது ஆடுது பாரு, அப்படியே ஆடுது. நான் மிஷினை பிடிச்சிக்கினேன். என் பொண்ணு காலை பயப்படாத நாங்கிற அவன் கூடியன்னு. அது அப்படி இப்படி 2 பக்கமாக ஆடுது மிஷினு. ஆமென் சொல்லுங்களேன். யார் யார் பார்த்துக்கிறீங்க? அதை இன்னும் போகல பாஸ்டர், நான் போனால் சொல்கிறேன். நீங்கள் போகக்கூடாது. அங்கெல்லாம் போய் படுக்க முடியாது. ஹார்ட் அட்டாக்காக வந்துடுறாங்க. போட்டு என்னமோ அது பேய் வீடு மாரி இருக்கும் உள்ளே போனால். அதில் யாரும் வரக்கூடாது இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். அப்போ ஃபஸ்ட்டு ஊதணும். நம்ம இயேசு கிறிஸ்து அவங்க அத்தனை பேரும் தூங்குற மூஞ்சி, அதனாலே பூன்னு ஊதுறாரு. எங்கே போனாலும் பயந்தாங்க இல்லைங்க. தூங்குறது பயம் துண்டுறது. இதை தான் அவங்க சீசருங்க கூட இருந்த வேலை. வந்த யூதர்கள் வந்து அடிப்பாங்களா, உதைப்பாங்களா,
அப்படின்னு பயம். அவரை பற்றி சொல்லுது, தாராளமாக அவரை பற்றி பேசலைன்னு எழுதப்பட்டுக்குது. இன்னைக்கு சர்ச்சில் கூட தாராளமாக எதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்படியே அவங்க இருதயத்தில் ஸ்டோர் பண்ணி எதுவாக இருந்தாலும் கர்த்தரே பேசினா கூட என்ன பண்ணுவாங்க, கூச்சமாகுது இல்லை. நான் சொல்லிட்டேன்னா என் வியாதி எல்லாருக்கும் பறிவிடும் இல்லை. நீ சொன்னாதான் கர்த்தர் அதை மாற்றுவார் தெரியுமா? நான் சொல்லுவேன், நான் எவ்வளோ ஆண்டவருக்காக கூச்சப்படாத என்னுடைய எல்லா காரியத்தையும் சொல்லியிருப்பேனோ அதை வச்சு தான் உங்கள் முன்னால் கர்த்தர் என்னை நிறுத்திக்கிறார் தெரியுமா? நான் கூச்சப்படணும்னு அவசியம் இல்லையே எனக்கு. ஆமென் ஆமென் சொல்லுங்களா. நீங்கள் மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தா அங்கே 38, 39 எழுதப்பட்டுக்குது. அந்த இடத்துல தலைகாணியை வச்சுன்னு படகுல இயேசு கிறிஸ்து தூங்கினுங்கிறாரு. அங்கே காற்று அடிக்குது, கடலே சத்தம், கடல் சத்தம் கேட்கவும் முடியல அவங்களால. அவங்க சொல்கிறாங்க, போதகரே வாசிங்க. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணியை வைத்து நித்திரையாயிருந்தார். உங்களுக்குள்ள கூட அவர் இருக்கிறார் தெரியுமா? உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அவர் இருக்கிறார் தெரியுமா? தெரியுமா தெரியாதா? ஒருத்தருக்கு ஒருத்தர் கேளுங்க, உங்களுக்குள்ள இயேசுகிறார் தெரியுமா? உங்களுக்குள்ள தூங்கினுக்கிறார் இயேசு தெரியுமா? நீங்க தூங்கக்கூடாது, நீங்க அவர் எழுப்புறவங்களா இருக்கணும். கண்டு நீங்களும் அவர் கூட தூங்கினா, சில மனைவி புருஷன் பாருங்க, இப்பெல்லாம் பனி டைம், தூக்கத்துக்கு பஞ்சமே இல்லை, நல்ல கூலிங் இருக்குது இல்லை, ஜில் ஜில்னுங்குது, ஏசியே வீட்டில் வருது. ஆமே, தூக்கத்துக்கு பாரு கேட்டால் ப்ரெஷர் நிறைய ஆயிடுச்சான். சும்மா இருக்கிற உடம்புல நீயே ப்ரெஷர் என்ன பண்ணுற, கூப்பிட்டு வர வச்சுக்கிற. தூக்கத்துக்கு பஞ்சமே இல்லைடா எப்பா. இந்த மூஞ்சி கஞ்செல்லாம் பார்த்தா பண்ணு மாரி ஆகிடும். கில்லாம தெரியும் முகத்தில். ஆனால் நம்ம சபையில் அப்படிங்கிறவங்க யாரும் இல்லை. இந்த மழைக்காக அவங்க அழைத்தான் கண்ணை நான் பார்க்குறேன், ஒரு கண்ணு கருத்து போயிட்டு இருக்குது. வாசிங்க. அவர் தலையணியை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே போதகரே நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? எவ்வளோ நாள் நீங்கள் இது மாதிரி சொல்லினே இருப்பீங்க. 2ஆம் தேதி புயல் வருது, 2ஆம் தேதி ஒரு மழை இருக்குது, ரெட் அலர்ட் இருக்குது. கிறிஸ்மஸ்லாம் கொண்டாடணும் தெரியுமா போதகர் உங்களுக்கு? ஜனவரி கொண்டாடணும், கிறிஸ்மஸ் கொண்டாடணும், கேக்கு வெட்டுறதுக்குது, கேக்கு மூஞ்சில் பூசுறதுலாங்குது. போதை நிறுத்துங்க. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே. போதும். என்ன புயல் அது? பெஞ்சலா பெண்ணே புயல்னு, பெண்கள் புயலா? பெங்கல் புயலா? பெங்கலோ இல்லை பொங்கலோ? கத்தர் அதை 2வது வராதபடி தடுக்க முடியும். ஆனால் நீங்கள் போகும்போது வீட்டில் வெளியே செய்தியை பார்க்குறது 3 மணிக்கு வர நிற்கிறாங்க. அதில் செய்தியில் வர பாருங்க, இன்னும் 3 ஹவரில் ஆபத்துக்குதுன்றான். இவங்க பார்த்தோன்னே எங்க போய் எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கோம், உஷார் எல்லாம். ஊழியக்காரங்க சாப்பிட்டாங்களா கிஃப்டாங்கன்னு கேட்குறவங்க யாரும் இல்லை. இவங்க எல்லாம் நல்லா மழை நேரத்தில் தான் கறி தேவை, அப்போ தான் ஈட்டாக இருக்குது. அப்புறம் இறையாது போதும், கிறிஸ்மஸ் வந்துச்சு, வேலையை பார்த்துன்னு போயிடு. அப்போது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டானது. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி நீங்க பயப்பட்டீர்கள்? பயந்து நிக்கிறீங்க. ஏன் உங்களுக்குள் விசுவாசம் இல்லாமல் போயிற்று? உங்களுக்குள்ள விசுவாசம் இல்லாத தூங்கினே இருக்கீங்க, என்னை எழுப்பாத. அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ காற்றும் கடலும். அவன் சொல்றான் பாரு அநேகத்துக்கு, இவர் யாரோன்றான். இது மாதிரி தான் நம்ம ஆளுங்க சொல்றது. அவர் யார்? அவர் ஜபம் பண்ணி போட்டோம், எனக்கு நாங்கள் இது பண்றது பாருங்க. கூட இருக்கிறவனா இவர் யாரோ காத்தும் கடலும் இவருக்கு கீழ்ப்படியுது. அப்போ மழை வந்தாலும் அந்த மழை ஏன் வருதுன்னு கேட்குறாங்க, நின்னாலும் இவர் யாரோன்றாங்க.
இன்னைக்கு அதுமாரி தான் அரசாங்கம் பல நன்மையான காரியங்களாக செய்துன்னு இருக்கோம். ஆமாம், மழை வந்து சில பேர் கேட்ட நான் பார்த்தேன், ஒருத்தர் சொல்கிறாரு, அந்த மழை வந்திருந்தா போனான் ஒரு 7,000 ரூபாய் வந்தால் எவ்வளோ லாபம் இருக்கும் நம்மளுக்கு. அவன் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்கிறான், மெத வீட்டில். ஓடு வீட்டில் இருக்கிறவங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்களேன். இப்போ நான் மெத வீட்டில் இருந்துட்டு நல்ல தண்ணி பள்ளமாக இருக்கிற இடத்துல ஜனங்க பீச்சு பக்கமாக எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. நொச்சிக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சைட்லாம் பார்த்தா பீச்சு பக்கத்துலேயே கடல் பக்கத்துலேயே வீடுங்க இருக்குது. பாவம், அவங்களாம் பாவம் இல்லை. அந்த மனுஷன் சொல்கிறாரு, அண்ணா ஏங்க பாஸ்டர் எதுக்கு மழை நிற்கணும், இன்னும் கொஞ்சம் வந்தால் நல்லா இருக்காது என்னான்னு கேட்டால், 7,000 ரூபாய் போன வாட்டி வாங்கணுமா இல்லையா, இந்த வாட்டி வரட்டும். நீ வாயிற சொகுசான்னு கேட்குறீ, நீ காவால் உயினமோ கூடாது தண்ணியில். ஆத்திரையில் இப்பயும் மழை வந்துச்சு இல்லை, வந்துடும் பணம். ஏய் எல்லாம் நில்லுங்க, வீட்டாண்டு போயிடாதீங்க வெளியே. ஜனங்க அழிஞ்சுன்னு போகிறாங்க, அதை பற்றி கவலை இல்லை. அரசாங்கம் என்ன தருவாங்கன்னு தான் கவலை. ஆமாம், நான் போன வாட்டியே ஜெபம் பண்ணிட்டேன், எப்போ அரசாங்கம் எதுவும் தரக்கூடாதுன்னு. ஏன்னா பாவம், அவங்க கஷ்டப்பட்டு அந்த 7,000 ரூபாய் கொடுத்தா நான் பார்த்தேன் இந்த ரேஷன் கார்டில் படுற பாடு. ஏய் அவன் மூஞ்ச பாரு, அவளுக்கு அவ்வளோதான், உனக்கு என்ன முன்ன போகிறவர் கொடுக்குறேன். நான் இப்படி போய் காடை காயிட்டேன், அவரை பார்த்தோன்னே கொடுத்துருயான்னு. நான் பார்த்தேன், எனக்கு 7,000 ரூபாய் வேணாம், உங்களை கையெடுத்து கும்புறேன்னு வந்துட்டேன். அந்த அம்மா ஃபோன் பண்ணுறாங்க, பாஸ்டர் என்னை அடிக்க வராங்க பாஸ்டர், கொஞ்சம் ஜெபம் பண்ணிங்க பாஸ்டர் இருந்தது. எல்லாம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் எனக்கு அது ஃபோன் பண்ணி அந்த பணத்தை கொடுத்தது. இப்போ ரேஷன் கார்டெலாம் போய் நான் அங்கே நின்றுக்கின்னுலாம் அலமோதத்துலாம் இல்லை. ஆமான்னு சொல்லுங்க. ஏன்னா நான் ஜெபிக்கிறேன். அப்போ உண்மையாகவும் நம்ம எழும்பணும். அங்கே பார்க்குறோம் அந்த கூட்டம், அந்த ஃபஸ்ட்டு அந்த இடத்துல பார்க்குறோம் கூடுறாங்க. எதுக்கு கூடுறாங்க? தேசத்தில் வர பலவிதமான காரியங்களை தடுக்கிறதுக்கு கூடுறாங்க. அப்போ நம்ம சபை கூட அசால்ட்டாக இருக்கக்கூடாது. எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினால் கூடுவீங்களோ அங்கே உங்கள் நடுவில் நான் இருப்பேன்னு சொன்னார். அப்போ நம்ம உண்மையாகவே கூடணும். உங்கள் குடும்பத்தில் உங்கள் குடும்ப ஜபத்தில் நீங்கள் கூடணும். உங்கள் கனவு மனைவியாக கூடணும், பிள்ளைகளாக கூடணும். புதிய வருஷத்துக்குள்ளே நீங்கள் கடந்து போகிறீங்க. இந்த வருஷம் வரைக்கும் உங்கள் வீட்டில் எத்தனையோ சண்டைகள் இருக்கும், எத்தனையோ வியாதி இருக்கும், எத்தனையோ உங்களுக்கு விரோதமாக மக்கள் எழும்பியிருப்பாங்க. இவங்களெல்லாம் துரத்தணுன்னா உண்மையாக கர்த்தர் ஒருத்தரால் தான் முடியும். தேவனே எழுந்தருளும். ஆமென். உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடி போவார்களாக. அப்போ உங்களை பகைக்கிறவங்களாம் ஓடக்கூடாதா? சொல்லுங்களா? ஆமாம், அதுதான் இங்கே பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், அவங்க கூடுறாங்க. அந்த 3 சொல்லுது, அவர்கள் ஊதும்போது சபையார் எல்லாரும் ஆசாரிப்பு கூடார வாசலில் உன்னிடத்தில் கூடி வர வேண்டும். ஆமென். நானும் ஊதுறேன்னு ஜபத்துக்கு வாங்கினேன், எதுவும் வர மாட்டுது. அப்போ உண்மையாக இப்போ எங்கள் கிட்ட கர்த்தர் இப்போ நடக்கிற அத்தனை காரியத்துக்கு நான் சொல்ல முடியும், தேவன் எங்களை கூட வைக்கிறாரு. ஆமென் சொல்லுங்களேன். இப்போ கூடி இருக்கிற இந்த ஜபம் 100% சொல்லுவேன், கர்த்தர் எங்களை தட்டி எழுப்புறாரு. இப்படிப்பட்ட அழிவுலாம் வரப்போகிறது எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்கள் கிட்ட பேசுகிறாரு. நிறைய மரணங்கள் விழப்போகுது. சர்ச்சைன்றது எதுவோ வரவங்களை பாட்டு பாடி ஆராதனை பண்ணிவிட்டு அதில் வர காணிக்கை, அதில் வர தசன பாவத்தை வாங்கின்னு போகிறது இல்லை. சபை உள்ளே இல்லாதவங்க வெளியே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்களேன். உள்ளே வர முடியாதவங்க வெளியே நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கள உள்ளே சேர்க்கணுன்னா அவங்க பாதுகாப்புக்காக சபை ஜெபிக்கணும். நீ அவங்கள ரசிங்க, இவங்கள ரசிங்க, அவங்கள ரசிங்கன்னா ரசிக்கப்பட்ட கிரியை இல்லாத ரசிக்கப்பட மாட்டாங்க. ஆமென் சொல்லுங்களா? அல்லேலூயா சொல்லுங்களா? உங்கள் தெரு ரசிக்கப்படணுமா நீங்கள் கூடணும். உங்கள் கூட இருக்கிற நண்பர்கள் ரசிக்கப்படணுமா நீங்கள் கூடணும். ஆமென். இங்கே பார்க்குறோம், எக்காலத்தை ஊதும் போது மோசையோடு அந்த ஜனங்க கூடி வந்தாங்கன்னு எழுதப்பட்டிருக்குது.
ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். ஃபஸ்ட்டு அப்போ நம்ம சபை கூட பாருங்கள், இந்த 15 நாள் ப்ரேயரு எனக்கு தெரியும். 5ஆம் தேதி முடிங்க அந்த ஜபத்தைன்னு சொன்னார். நான் பார்த்தேன், நேச்சுரலாக நான் கர்த்தரை என் மனசில் உணர்ந்து டெய்லி நான் உணர்றேன், டெய்லியும் உணர்றேன். இந்த புதிய ஆண்டுக்குள்ளே எந்த விதமான மரணங்கள் வரக்கூடாது, எந்த விதமான வியாதிகள் வரக்கூடாது. இப்போ மழை வந்து வெளியே போகணும், அது அவுட் ஆனோடனே அதிக ஜுரம், அதிக இரும்பல், அதிக காய்ச்சல், அதிக சளி, அதிக வீசிங் ப்ராப்ளம், அதிக தலைவலி, அதிகம் வந்து மருத்துவமனையை பாருங்கள், அங்கங்கே போனால் ஜனங்கள் அந்தந்த இடத்துல குவியாக இருப்பாங்க. அப்போது ஜெபிக்கிறவங்க கூடி எழும்பி பரலோகத்துக்கு நேரம் நம்ம அவர் எழுப்பும் போது தான் என்ன பண்ணுவாங்க, அதை தடுத்து நிறுத்துவாங்க. ஆமான்னு சொல்லுங்களேன். சர்ச்சைன்றது ஏதோ பிரசங்கம் பண்ணுறதுக்கு பாட்டு பாடுறதுக்கோ இல்லை, அதெல்லாம் சபை இல்லை. இன்னைக்கு வெளியே அழிஞ்சு போகிற மக்களை உண்மையாக சபை கொஞ்சம் அவங்கள நோக்கி பார்க்கணும், அவங்கள கொஞ்சம் நோக்கி பார்க்கணும். ஆமென் சொல்லுங்களேன், நல்லா ஆமென் சொல்லுங்களேன். எழும்பணும். அப்போ தேவனே எழுந்தருள்னு சொன்னாங்கன்னா 6 லட்சம் ஜனங்க மோசையோட கூடினாங்க. 6 லட்சம் ஜனங்க நாங்கள் எழுதப்பட்டுக்குது. ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் வீட்டுக்கு நீங்கள் தான் உத்தரவாதியாக நிற்கணும். அங்கே எஸ்தர் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிகாரத்தில் 14 இருக்குது. இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தால் யூதர்களுக்கு ரட்சிப்பு சகாயமோ வேற இடத்துலேருந்து வரும். இந்த காலத்தில் நீ உதவியாக இருந்தால் உனக்கு ராஜ மேன்மை கிடைக்கலாமேன்னு எழுதப்பட்டுக்குது. அங்கே கூடுறாங்க, எஸ்தர் அரண்மனையில் கூடுறாங்க. அவரோட இருந்த அந்த மொந்தகா வெளியே கூடி எல்லாரையும் யூதர்களாக சேர்ந்து தேசம் அழிஞ்சு போகக்கூடாதுன்னு கூடுறாங்க. ஆமென் சொல்லுங்களேன். அங்கே சொல்லுது காரியம் மாறுதலாக முடிஞ்சதுன்னு எழுதப்பட்டுக்குது. எஸ்தர் 8ஆம் அதிகாரத்தில் இருக்குது, காரியம் மாறுதலாக முடிஞ்சது. அப்போ உண்மையை நம்ம கூடணும். ஆமென் சொல்லுங்களேன். நல்லா அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்கள் தெருவுக்கு நீங்கள் தான் உத்தரவாதம் பண்ணணும். நீங்கள் இருக்கிற வீட்டுக்கு நீங்கள் தான் உத்தரவாதம் பண்ணணும். உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் தான் உத்தரவாதம் பண்ணணும். இன்றைக்கி ரொம்ப பேர் சபை உள்ள வந்துட்டா எதனா ஒன்று ஆகிட்டா சர்ச்சில் ஆண்டவர் இல்லை, ஆண்டவர் எங்கே போயிட்டாருன்றாங்க. இல்லை, நீங்கள் சபை பேசும், ஆண்டவர் பேசுவார், இப்படி இருங்க இப்படி இருங்கன்னு சொல்லுவார். ஆனால் நம்ம அதன்படி நடந்துட்டாவே நம்ம குடும்பத்தை பாதுகாக்க பேழை அவர் அனுப்புவார். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். பார்க்குறேன். 2வது அங்கே சொல்லுது மகிழ்ச்சி. உங்கள் மகிழ்ச்சியை உங்கள் 2வது துன்பம் பாருங்கங்க. எண்ணகம் 10:8 வாசிங்களேன். ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர் பூரிக்கைகளை ஊத கடவர்கள். உங்கள் தலைமுறை தோறும் இது உங்களுக்கு நித்திய கட்டளையாய் இருக்க கடவது. உங்கள் தேசத்தில் உங்களை துன்பப்படுத்துகிற சத்ருவுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போகும்போது பூரிக்கைகளை பெருந்தொனியாய் முழக்க கடவீர்கள். அப்போது உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் நினைவு கூறப்பட்டு உங்கள் பகைஞருக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவீர்கள். ஆமென். இங்கே சொல்லுது, உங்கள் தேசத்தில் உங்களை துன்பப்படுத்தின உங்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போங்க. யார் யார் துன்பப்பட்டுக்கிறீங்க, இந்த வருஷம் முழுவதும் துன்பத்தில் இருக்கிறீங்களா, கர்த்தர் மாற்றுவார். சிரமப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷத்துக்கும் சரியான மகிழ்ச்சியை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். அப்போ இங்கே சொல்லப்பட்ட கீழே பாருங்க, அப்போது உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் நினைவு கூறும்படி. அப்ப நீங்க நினைவு கூறணும்னா என்ன பண்ணோம் சொல்லுங்களேன். இப்போ பரலோகம் உங்களை நினைவு கூறணும்னா ஆமென் ஆமென் சொல்லுங்களேன். உங்க துன்பம் போனோமா, உங்க வீட்டில் இருக்கிற நெருக்கங்கள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் உங்களை விட்டு வெளியே போனோமா, உங்க குடும்பத்துக்குள்ள பெரிய மகிழ்ச்சி வரணுமா, கட்டாயமா இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களை மகிழ்ச்சி தருவார். அப்போ நம்ம இந்த 2வது இங்க பார்க்குறோம், ஊதுங்கன்றாரு. ஆமென். ஃபர்ஸ்ட் கூடுறதுக்காக ஊது. உங்க சர்வாங்க தகன பலிய சமாதான பலிய செலுத்தும்படி போது பூரிக்கைய ஊத வேண்டும். அப்போது அவர் உங்கள் தேவனுடைய சமூகத்தில் உங்களுக்கு ஞாபகக்குரியா நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லுவார். உங்களை ஞாபகம் பண்ணணும். ஞாபகம் இருக்குதா என்ன கேளுங்க, ஒத்துக்கு ஒத்து பார்த்து நம்மளும் சொல்லணும்.
அன்றைக்கி உனக்கு எவ்வளோ உன் கல்யாணத்துக்கு அன்றைக்கி 1000 ரூபாய் வச்சுன ஞாபகங்குதா? 101 ரூபாய் எடுத்துன்னு வந்து அவன் மூஞ்சப்பார். அவன் மூஞ்சி ஏய் பார்க்காத, அவளை கிட்ட சோறு வைக்காது. ஆமின்னு சொல்லுங்களா? ஆனால் நம்மளுக்கு எதுனா கொடுக்கலாம் அது ஞாபகமாக இருக்கும். ஆனால் கடவுளுக்கு கொடுக்கறது ஞாபகம் இருக்காது. ஒருவேளை அந்த நேரம் அந்த அதில் மூலையில் எதுனா கொஞ்சம் இதுவாக இருக்குன்னு தெரில. அப்போ அங்கே நம்ம பார்க்குறோம் என்னது, உங்களை ஞாபகக்குறியாகும்படி நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லுவார். அப்போ நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், தசன பாவம் கொடுத்தாலும் காணிக்கை கொடுத்தாலும் ஒரு 1000 ரூபாய் இப்போ பில்டிங் பண்ணுன்னு சொல்கிறோம். அது எதுக்காக? நாங்கள் சில பேராக சேர்ந்து ஜெபிக்கிறோம். அப்போ என்கிட்ட பேசினார் ஒரு காரியம். நீங்கள் போன மாதம் வச்சிங்களே ஜபம், அது என்ன ஜபம்? ஆயுத பூசி ஜபம் வச்சிங்களேன்னு கேட்டார். ஆமாம். அந்த நாளில் என்ன கொடுத்தீங்க? நல்ல டின்னர் கொடுத்தோம். தீபாவளிக்கு என்ன கொடுத்தீங்க? நல்ல டின்னர் கொடுத்தோம்னு சொன்னோம். அப்போ அவர் சொன்னார், இதெல்லாம் யார் பண்டிகைன்னாரு. என்னை கேட்டார். நான் சொன்னேன், எல்லாம் இந்து மக்கள் பண்டிகை தான். அந்த நாளில் நம்ம ஜனங்க போய் டப்பாசு கொளுத்தி கண்ணு நொல்லையாக்கி கூடாது தான் நம்ம அவங்கள வலிச்சு பிரியாணியை கொடுத்து சர்ச்சில் நிறுத்துறேன்னு. கரெக்டுப்பா. அப்போ என் நாள், நான் பிறந்த நாளுக்கு என்ன பண்ணலான்னுக்கிறேன்னு கேட்டார். எதனா ஒரு காப்பி கீப்பியை கொடுத்து ஒரு கேக்கை கொடுத்து அவங்கவுங்க வீட்டில் போய் எதனா செய்துக்கிட்டோன்னு. இல்லைப்பா, ஒரு உலக பண்டிகைக்கே நீங்கள் வந்து அவ்வளோ முக்கியம் கொடுக்கும்போது, உனக்காக நான் பிறந்து உனக்காக என் ரத்தத்தையே கொடுத்து உன்னை மீட்டனே. அப்போ என்னுடைய பிறந்த நாளை நீ எவ்வளோ அழகாக கொண்டாடணும்? நான் சொல்ல மாட்டீங்களா? என்னை கேட்டார். எனக்கு அசிங்கமாகி போச்சு. அப்போ எப்படி இப்போ இந்த வாட்டி போன பண்டிகை கேக்கை ஊட்டுவேன். செல்லம் வைரம் என்னை ஞாபகமாக வச்சுக்கோ. நான் அந்த பொண்ணு அவங்க அம்மா சொல்லுது, என் பொண்ணு மாட்டிக்கிச்சின்னு இருக்குதா? செய்கிறதுல ஞாபகம் வருதா? ஒருத்தர் பார்த்தோம். ஆனால் ஒரு தம்பி சொன்னார் வீட்டில், அண்ணா ரொம்ப மழக்கம் வரும், தலை சுத்தம், நீங்கள் எப்படி அந்த பன் அந்த ரொட்டி அந்த போண்டா அந்த இதுவும் அப்பப்போ கொடுத்து அனுப்புகிறீங்களான்னு கேட்டார். நான் சொன்னேன், எப்பா யாருக்கும் மழைக்கு வந்து தலை சுற்றக்கூடாது இல்லை. பாவம் காயில் கண்ணு மூச்சு 3 மணிக்கெலாம் ஏந்து ஜபம் பண்ணிவிட்டு 5 மணிக்கெலாம் ஏந்து ஆயத்தமாயிட்டு 7 மணிக்கெலாம் இங்கே வந்து நின்று அவங்க கத்து எவ்வளோ ஜபம் தெரியுமா? இங்கே இருக்கிற எல்லா சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்களாம் வந்து கத்துறாங்க, ஏங்கப்பா இவ்வளோ ஜபம் பண்ணுறீங்கன்னு. அப்போ போகும்போது யாருக்குன்னா எதுனா கொடுத்து அனுப்புனா எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? சொல்லுங்களா, என்ன சொல்கிறீங்க சொல்லுங்க. இப்போ நீங்கள் தீர்மானம் பண்ணுறது தான் கொடுக்கறது கொடுக்காதது. அப்போ ஞாபகம். ஆமான்னு சொல்லுங்களா. அப்போ இங்கே சொல்கிறாரு, நம்ம கொடுக்கறத வந்து மனுஷன் ஞாபகம் வைக்கிறானே இல்லையோ, நீ ஆராதிக்கிற தேவன் ஞாபகம் வைப்பாரு. என்ன வைப்பாரு? ஆமாம். நான் வந்து உங்களுக்கு செய்யலை. இப்போ நாங்கள் நிறைய ஹாஸ்டல் பார்க்க போகிறோம், நிறைய ரொம்ப பேருக்கு பல காரியங்கள் பண்ணலான்னுக்கிறோம். நான் சொல்லுவேன், அவங்களுக்கு செய்யலை, எங்கள் தேவன் பிறந்திருக்கிறாரு. அந்த பிறந்த நாளை நாங்கள் எங்கள் வீட்டுக்கு பிறந்த நாள் வைக்கும் போதோன்னா நாங்கள் 5 பேருக்கு சாப்பாடு செய்து குடும்பமாக ஒரு ஊழியக்காரனை கூட மறந்துடுது ஜனங்க. நம்ம சபை அதுமாரி இல்லை. அவங்களுக்குள்ள கேக் எடுத்து மூஞ்சில் பூசி அது வாட்ஸ்அப்பில் பார்த்தா ஹாப்பி பாய் பாய்னு வரும். மூஞ்சி பார்த்தா புள்ள நல்லா இருந்தது, மூஞ்சி பவுடரானான்னு தெரியல. கேக்கு இந்த பக்கம் ஒரு கேக்கு வரவங்க ஈசுறவங்க இப்படி ஈசிட்டு போவாங்க. அது பிறந்தனால அதே போல் இப்போ வெளியே உட்காந்து பசியோட பட்னியோட ஒரு வேளை சாப்பாடு யாருன்னா கொடுப்பாங்கன்னு சொல்கிறவங்களுக்கு போய் கொடுக்கறது பிறந்தனால சொல்லுங்களா. அது நீங்கள் பண்ணுங்க பாஸ்டர், நீங்கள் பாஸ்டர் தானே, அது உங்கள் வேலை. எங்கள் வேலையில் எங்கள் வீட்டில் கேக்கு வெட்டினாலும் பிரியாணி பண்ணாலும் பக்கத்து வீடு மோடுறா போல் செய்வோம், ஆனால் கொடுக்க முடியாது. என் பையனை கறி ஏன்றான், அவன் எண்ண மாட்டானா? தப்பு. ஆமான்னு சொல்லுங்களா. ஒரு ஸ்கிட்டு இங்கே போடலான்னு பார்த்தா அந்த ஸ்கிட்டு போடுறதுக்கு ஆளுங்க நேற்று வரவே இல்லை. நம்ம ஆளுங்க சொன்னால் போதும், ஐயோ எப்பா பூனை அந்த எலி போய் என் எண்ணத்தை அவர் பார்க்குறாரு. ஆமான்னு சொல்லுங்களா, அல்லேலூயா சொல்லுங்களா. அப்போ ஜபமாக இருந்தாலும் கொடுக்குறதா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, உள்ள ஒன்று வெளியே ஒன்று வச்சுன்னு கொடுக்கக்கூடாது.
இப்போ நிறைய பேருக்கு உண்மையாகவே தசன பாவத்தில் நிறைய பேர் உண்மை இல்லை தெரியுமா? தசன பாவத்தில் உண்மை இருந்தால் இந்த சபைக்கு பொருள் தேவையில்லைன்னு சொல்லவே தேவையில்லை. உங்கள்கிட்ட கர்த்தர் 1,00,000 ரூபாய் கொடுப்பாருன்னா அதுக்கேற்ற தசன பாவத்தை நீ கொடுத்து பாரு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இப்போ நான் சொல்கிறேன், 1,20,000க்கு மேலே இந்த கீபோர்டா, ஐயோ 3,000 நகையை வாங்கி இங்கே போட்டு அங்கே போட்டு இருந்து கல்யாணத்துக்கு போகும்போது அந்த காயத்தை காட்டினேன்னு வச்சுக்க, அது நீ காட்டினா அவங்க என்ன பண்ண போகிறாங்க? உன் நகை உன்னோட போகுது. அதில் இது வேறு இப்படி வேற அந்த பாருங்க, அந்த நகை பாருங்க தக தக தகன்னு தொங்கும். அதனால ஒன்றுமே இல்லை. நான் வச்சுனுங்கிறது வந்து உண்மையாக இப்போ கூட சொல்கிறேன். நான் சிலர் சொல்லுவேன், என்ன கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னா அது சபைக்கு லாபம். என்னை எவ்வளோ ஆசீர்வதித்தாலும் சர்ச்சைக்கு லாபம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நான் இது ஞாபகம் பண்ண நாளையதாங்க என்ன சர்ச்சை அது? நான் கொடுத்து தானே அந்த சர்ச்சை இவ்வளோ பெருசாக போகுது. இல்லை ப்ரேயர் பண்ணலாமா? ஆமாம், ஞாபகம் பண்ணணும். பரலோகம் உங்களை ஞாபகம் பண்ணணும். நீங்கள் செய்கிறத பரலோகம் ஞாபகம் பண்ணணும். இப்போ நான் செய்கிற ஒன்று பரலோகம் அறியும். இப்போ செய்கிறது இல்லை. இப்போ நம்ம போர்ட் ரூமில் இந்த மீட்டிங் இந்த காரியெல்லாம் நாங்கள் வச்சுக்கிறோம். 2019, 2013, 2015 நிறைய பேருக்கு பெர்மிட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கு நான் ட்ரெஸ் சேர்த்து கொடுத்துக்கிறேன். ஏழா தெருவு நிறைய தெரு, அந்த தெரு சொல்ல முடியும். ஒரு வீடு கூட தெரியாத மக்களுக்கு கூட சாப்பாடை கொடுத்து ஒரு நல்ல டின்னர் அந்த இடத்துல நான் வச்சுக்கிறேன். கர்த்தர் அறிவார். அதை வச்சு தான் கர்த்தர் இந்த இடத்துல என்னை நிறுத்திக்கிறார். அது அவர் ஞாபகம் வச்சுன்னுக்கிறாரு. நான் செய்கிறதுல அவர் ஞாபகம் வச்சுன்னுக்கிறாரு. ஆமாம் சொல்லுங்களா? அப்போ நீங்கள் மனுஷனுக்கு பாரு, ஒரு கல்யாணம் ஆகட்டும், அந்த நம்ம கொடுக்கணுன்னு பந்தாவை கொடுப்போம். 1,000 மோந்திரத்தை எடுத்து அந்த கையிலையா அப்படியே குத்தா வானாந்தா எடுப்பா போட்டா அப்படி இப்படி, ஏன்னா ஸ்டில்லில் இருக்கணும். இல்லை ஞாபகம் இல்லாத போச்சுன்னா இப்போ திருப்பி ஒரு கல்யாணம் வரும், இவர் போய் நோட்டீஸ் கொடுப்பாரு, அன்றைக்கி 1,000 போட்டால இப்போ 3/4 வந்துடணும். ஆனால் மனுஷனுடைய காரியத்தில் எதுவாக இருந்தாலும் அதில் கரெக்டாக இருக்கிறோமே, அது போல் தேவனுடைய காரியத்தில் தேவன் நீங்கள் கொடுக்கறத ஞாபகம் பண்ணணுமே. ஜெபம் பண்ணலாமா? ப்ரேயர் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு ஊதணும். எதுக்கு ஊதணும்? வீட்டில் யாருன்னா தூங்குனா நீங்கள் என்ன பண்ணணும்? ஊதுவீங்களா? இது பாரு போய் என்ன பண்ணணும்? தூங்குது இந்த பாப்பா, காதை பிடிச்சி அப்படின்னு ஒரு ஊது. மீறி போச்சுன்னா கை இந்த குச்சி எடுத்து ஒரு குத்து. என்னம்மா ஜபம் பண்ணுற நேரம் ஏந்திருமா. 2வது தட்டி கொடுக்கணும். தட்டி கொடுப்பீங்களா? சொல்லுங்களேன், யாரும் தட்டி கொடு. அதுக்குன்னு எங்களை தட்டி விட்டு போயிடக்கூடாது. தட்டி கொடுக்கணும். உங்கள் பிள்ளைகளை தட்டி கொடுங்க. இப்போ இருக்கிற பிள்ளைங்களெல்லாம் நீங்கள் தட்டி கொடுக்காத போனால் உங்களை தட்டி விட்டு போயிடும். என்ன பண்ணோம் சொல்லுங்களா? தட்டி கொடுக்கணும். 3வது ஞாபகம். தலைவராக கர்த்தர் உங்களை மாற்றணும்னா நீங்கள் கொடுக்கறத வச்சு தான் கர்த்தர் என்ன பண்ணுவோம்? ஞாபகம். ப்ரேயர் பண்ணலாமா? இம்மானுவேலா, இயேசு பிறந்தார்.
சொல்லலாமா? எல்லாரும் இயேசுநாதரை தூக்கின்னு போறீங்க இப்போ. ஆமென். எல்லாம் உங்க ஒவ்வொருத்தரோட அவர் வராரு. ஹalleluya. இம்மானுவேல் என்ற தேவன் நம்ம கூட இருக்கிறார். ஆமென். பூரிக்காய் ஊதினாங்க. உண்மையா ஃபர்ஸ்ட் கூட்டம் சேர ஊதினாங்க, ரெண்டாவது மகிழ்ச்சிக்கு ஊதினாங்க, மூணாவது ஞாபகக்குறியா இருக்க ஊதினாங்க. நம்மளுக்கு கூட கர்த்தர் அந்த கிருபை தரணும். உண்மையாவே தேவன் இந்த இடத்துல எழுந்தருளி இருக்கிறார். உங்களுக்கு விரோதமா வந்திருக்கிற எந்த சத்ருவா இருந்தாலும் இந்த 1ஆம் தேதியில கர்த்தர் அதை செதறடிப்பாரு, அதை செதறடிப்பாரு. எந்த வியாதியா இருந்தாலும், எந்த மந்திரமா இருந்தாலும், எந்த சூனியமா இருந்தாலும், எந்த பிசாசுடைய போராட்டம் உன் சரீரத்துல ஒரு வியாதியை போல இருந்தாலும், உன் குடும்பத்துக்குள்ள வியாதியை போல இருந்தாலும், இந்த நாள் நீ துதிக்க துதிக்க, நீ தேவனை விசுவாசிக்க விசுவாசிக்க, இப்போது தேவன் முன்னால எழுந்தருளுகிறார். காத்தையும் கடலையும் அதட்டுகிறவர் பக்கத்துல வந்துகிறார். Oh, thank you Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. Oh, நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் கொடுத்த ஆராதனைக்கு கரங்களை தட்டி நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஸ்தோத்திரம் கூடி வர செய்ய போறாரு, ஜெப கூட்டங்களை கூடி வர செய்ய போறாரு. அதுக்காக கரங்களை தட்டி ஸ்தோத்திரிப்போமா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த யூத ஜனங்களை ஐக்க நினைச்ச ஆமான கத்த செதறடிக்கும் போது அவங்களுக்கு அங்க மகிழ்ச்சி வந்துச்சான், சந்தோஷம் வந்துச்சான், அந்த இடத்துல அவங்களுக்கு களிப்பு உண்டாச்சான். அதே போல இந்த மாதம் முழுவதும் புதிய ஆண்டுக்குள்ள போகும்போது ஒரு மகிழ்ச்சியோட கர்த்தர் நம்மளை கொண்டு போகிறதுக்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் அப்பா. மூணாவது நம்மளுக்கு ஞாபகக்குறியா எவ்வளோ பேர் நன்மைகளை செஞ்சிருப்பீங்க, சபையை நன்மை செஞ்சிருப்பீங்க. உண்மையா நம்மளை ஞாபகப்படுத்துவார், பிதாவுக்கு முன்பா ஞாபகப்படுத்துவார். ஞாபகக்குறியா நம்மளை தேவன் வைப்பார், தேவன் கிரியை செய்ய போறாங்க. அதுக்காக நம்ம கரங்களை தட்டி ஸ்தோத்திரிப்போமா. ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. கரங்களை இவ்வளவுதானா? நல்ல கரங்களை தட்டுங்க. ரகத ரபா பா பா பா. ஓ ரிகபா நீராதா ரமா நீலமா நீகபா. ஆண்டவரே நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமை செலுத்துகிறோம் அப்பா. இந்த முதல் தேதி முதல் வாரத்துல உம்முடைய சமூகத்துல வர நீர் எங்களுக்கு பாராட்டின இரக்கங்களுக்காக நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாள் எத்தனை பேர் காற்றை பார்த்து மழையை பார்த்து கூட பயந்து எத்தனை பேர் நின்றுட்டாங்க. ஆனால எங்களை வந்து இந்த இடத்துல நிற்க வச்சு இந்த நாள் ஓய்வு நாளா இருக்குது, இந்த நாள் முதல் தேதியா இருக்குது, இந்த நாள் முதல் வாரமா இருக்குது. என் தேவனுக்கு முன்பாப்ப நான் நிக்கணும்னு சொல்லி எங்களை ஒவ்வொருத்தரும் ஏவுதல் பண்ணி, ஒவ்வொருத்தரும் தூண்டுதல் பண்ணி, ஒவ்வொருத்தருக்கும் அந்த உணர்வை கொடுத்து இந்த இடத்துல வந்த ஒவ்வொருத்தரும் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நீங்க வராம இருக்கிற பிள்ளைகளை கூட ஆசீர்வதிங்க. இந்த முதல் தேதியாவது அந்த நிகழ்ச்சி பார்க்கிற பிள்ளைகளை கூட கர்த்தர் நீங்க ஆசீர்வதிப்பீராக. எங்களுக்கு சொல்லப்பட்ட வசனம் அப்படியே எங்க மேல பலிக்கிட்டோம். 8:12 எழுதப்படுது போல வானத்தின் பலகனை திறந்து இடங்கொண்டு போக மாட்டோம், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னது போல இன்னைக்கு பெட்டிக்கு முன்பாக ஆண்டவரே தேவன் எழுந்தருளுங்கிறாங்க. கர்த்தருடைய உடன்படிக்கைக்கு முன்பாக தேவன் எழுந்தருளுங்க. எங்க குடும்பத்துக்கு எழுந்தருளுங்க. எங்க குடும்பத்துல எங்க வீட்டுல யார் யார் வீட்டுல என்னென்ன சத்துரு இது வரைக்கும் 11 மாசம் தலை தூக்கி வெளிப்பட்டானோ அந்த சத்துரு எல்லாம் இந்த லாஸ்ட்ல அவன் செதறடிக்கப்பட்டோம், அவன் அந்த வீட்டுக்குள்ள இல்லாத ஓடி போனோம். கர்த்தர் அவ்விதமான கிரிகளை உடன்படிக்கை பெட்டி முன்பா செஞ்சது போல எங்க மத்தியில நீ எழுந்தருளி இருக்கிறீங்க, எங்க மத்தியில வெளிப்பட்டு இருக்கிறீங்க. எங்க வீடுகளே அப்படிப்பட்ட காரியங்களை நீங்க செய்து இருக்கிறீங்க, இந்த நேரத்தை செய்து கொண்டு இருக்கிறீங்க. இங்க நாங்க ஜெபிக்கும் போது எங்க வீடுகளை இப்படிப்பட்ட காரியங்களை நடந்தேறி கொண்டு இருக்குது. நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம், தேவன் அதை நம்புறோம். கர்த்தர் கிரியை செய்ய தொடங்கிட்டீங்க, இனி சத்துரு தலை தூக்க விட மாட்டீங்க. அதை முழுவதாம அது சங்கரிக்கப்பட்டான். எங்க வயல துஷ்ட மிருகம் இனி வராதபடி அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். வைக்கால போல அவன் எரியப்பட்டு போயிட்டான். இனி துஷ்ட எங்க வயல அவன் வரப்போறதுல இன்று கண்ட எகித்துன இனி நாங்க பார்க்க போறதுல யார சரீரத்துல அலர்ஜி எரிச்சல் இருக்குதோ அது எல்லாம் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். என்னென்ன வியாதியோடு இந்த இடத்துல வந்து நிற்பாங்களோ அவன் முழுவதும் ஆண்டவரே சங்கரிக்கப்பட்டான்பா. துஷ்ட ஈனி எங்க வயல அவன் வளப்போறதுலப்பா அவன் முழுவதும் வைக்கல போல எரிஞ்சு போயிட்டான்பா.
உடன்படிக்கை முன்பாக எழுந்த கர்த்தர் அவைகளெல்லாம் நீ சிதறடித்ததுக்காக உங்க கோடா கோடி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வரப்போற அடுத்த வாரத்துல தொடர்ந்து நாங்கள் நிகழ்ச்சி வச்சிருக்கிறோம். எல்லாத்தையும் தேவன் அங்கீகரிப்பீராக. ஞானஸ்தானத்துக்கு 20 பேராவது நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அவங்களை நீ கொண்டு வருவீராக. இந்த ஆண்டு எங்களோட நோக்கம் 20 பேர் ஞானஸ்தானம் எடுக்கணும். 1000 பேருக்கு வந்து கர்த்தர் ஆராதனை செய்யற மக்கள் கூடி வரணும். 1000 பேர் கூடுற இடங்களுக்கு கிடைக்கணும். இவ்விதமா நாங்க புதிய ஆண்டுக்குள்ள போகும்போது இந்த புதிய மகிழ்ச்சியோட நாங்க போக என் தேவன் எங்களுக்கு வைய வாசல இயேசுவின் நாமத்துல நீ திறப்பீங்கன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம்பா. நீ கிரியை செய்ய தொடங்கத்துக்காக நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்துல ஒரு நிமிஷம் மேகத்துக்கு நேரம் கையை நீட்டுங்க. அன்னைக்கு வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்ட இந்த இடத்துல வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்ட இயேசுவின் நாமத்தினால இந்த மழையை நாங்க நிறுத்துகிறோம். இந்த மழையை நிறுத்துகிறோம். எல்லாம் உங்க கையை உயர்த்தி வானத்துக்கு நேரம். அன்னைக்கு மோசே 2 கரங்களை உயர்த்தி வானத்துக்கு நேரம் நீட்டும் போது அந்த கல்மழையை நிறுத்தின அதே தெய்வம் இன்னைக்கு நீதான் மோசே, நீதான் எலியா, நீதான் இயேசு. உன் கையை நீட்டு. உன் கையை தமிழ்நாட்டுக்கு விரோதமாக செயல்படுற இந்த காத்து, இந்த மழை, இந்த கனமழை இயேசுவின் நாமத்தினால் இதை நிறுத்துகிறோம். இந்த வல்லங்கள் வரக்கூடாது. இனிமே உயிர் போகக்கூடாது. எந்த பகுதியிலும் உயிர் சேதம் வரக்கூடாது. உயிர் சேதம் வரக்கூடாது. ஒவ்வொரு பகுதியிலும் தேவனுடைய பாதுகாப்பு. ஒவ்வொரு நாகப்பட்டினத்தில் அப்ப பாண்டிச்சேரியில தேவன் பாதுகாக்கணும். பாண்டிச்சேரியை பாதுகாக்கணும். கடலூரை பாதுகாக்கணும். நீட்டப்படுவதாக மழைக்கு நேரம் நீட்டப்படுவது. இந்த புயல் நிறுத்தப்படட்டும். இனி சாயந்தரம் வர மழை, சாயந்தரம் வர புயல் வல்லம், இதுக்கப்புறம் 2 நாள் வர வல்லங்கள் இது முழுவதும் நிப்பாட்டப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுகிறோம். இனிமே எந்த பகுதியிலும் மழையால வல்லத்தினால சேதம் வரவே கூடாது. இதுவரைக்கும் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அப்பா ஆண்டவரை நீ உதவி செய்யுங்க. நீங்க உதவி செய்யுங்க. வீடு இடிஞ்ச பிள்ளைகள், வீட்டுல தண்ணி புகுந்து ஸ்கூல்ல இருக்கிற பிள்ளைகள், வெளியே இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் இந்த மழையில யார் யார் எந்தெந்த சேதப்பட்டார்களோ அவர்களை தேவன் ஆசீர்வதிங்க. அவர்களுக்கு வேண்டிய அந்த பலனை தாங்க தாங்க. தமிழ்நாடு அரசாங்கத்தை கூட ஆசீர்வதிங்க. இந்த காரியத்தை முழுவதும் அவங்க பொறுப்பேற்று நல்ல முறையில் இந்த தண்ணி அந்தந்த இடத்துல நிற்காதபடி அவங்க செய்த எல்லா பணிக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம். குறிப்பாக தமிழ்நாடு அரசாங்கத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இங்க வேலை செய்யற ஒவ்வொருத்தரும் தேவனுடைய பாதுகாப்புக்குள்ள நாங்க கொடுக்கிறோம். ஒருத்தருக்கு கரண்ட் சாக்கு அடிக்க கூடாது. ஒருத்தரை காவால விழக்கூடாது. ஒருத்தரை ட்ரைனேஜ்ல விழக்கூடாது. ஒவ்வொரு அரசாங்கத்துல பணிபுரிகிற ஒவ்வொருத்தருக்கும் தேவனுடைய பாதுகாப்பு நாங்க கேட்கிறோம். அரசாங்கத்தை கேட்கிறோம். கர்த்தர் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல ஆமென்.